Hi நண்பா, நான் தான் உங்கள் classicTamiltech. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படி கேட்டிங்கன்னா வாட்ஸ்அப்பில் 5 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இப்போவே கீழே இருக்கிற ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் கொடுத்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் வந்தாலும். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்அப்பியரிங் மெசேஜ். இது எதுக்குன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் ஒரு மெசேஜ் அனுப்புறீங்கன்னா அது 7 days டெலிட் ஆயிரும். அது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுடைய ஃப்ரெண்டு இல்லைனா நீங்கள் யாருக்கு அனுப்புவீங்களோ அவங்களுக்கு சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ரொஃபைலுக்கு போங்க. ப்ரொஃபைல் போய்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்அப்பியரிங் மெசேஜ்னு சொல்லிட்டு இருக்கும். அதை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுங்க. அவனுக்கு அந்த மெசேஜ் 7 days டெலிட் ஆயிரும். செகண்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா குரூப் மெசேஜை மியூட் பண்ணுறது. ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா 6 hours 1 week அது மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் உங்களுக்கு ஒர்க் ஆகணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பை அப்டேட் பண்ணியிருக்கணும். மறக்காமல் போய்ட்டு அப்டேட் பண்ணிடுங்க. சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா குரூப் மெசேஜை எப்படி மியூட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு பிடிக்காத ஒரு குரூப் எடுத்துக்கோங்க. அப்புறம் அந்த குரூப்பில் போய்ட்டு உள்ளே போய்ட்டு ப்ரொஃபைல் சூஸ் பண்ணிக்கோங்க. ப்ரொஃபைல் கீழே பார்த்தீங்கன்னா மியூட் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை கொடுத்துட்டு ஆல்வேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய குரூப்பு மியூட் ஆயிரும். மியூட் ஆகிட்டு சைன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நான் அந்த சைடு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும். தேர்டு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் சர்ச். அட்வான்ஸ் சர்ச்னா கூகுள்லாம் வாட்ஸ்அப்லேயே சர்ச் பண்ண முடியுமா அப்படிலாம் கேட்காதீங்க. இது ஒரு அட்வான்ஸ் சர்ச். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வாட்ஸ்அப் மேலே பார்த்தீங்கன்னா சர்ச் கொடுத்துருக்காங்க. அதை சர்ச் பண்ணிங்கன்னா ஃபோட்டோஸ், வீடியோஸ், லிங்க், ஜிஃப், ஆடியோ, டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் இப்போ புதுசாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ டக்குன்னு அதை ப்ரெஸ் பண்ணி ஈஸியாக சர்ச் பண்ணிக்கலாம். இதுதான் அட்வான்ஸ் சர்ச். ஃபோர்த்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா அனிமேட்டட் ஸ்டிக்கர். இப்போ இது பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் புதுசாக கொடுத்துருக்காங்க. இது எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா டைப் மெசேஜ்னு சொல்லிட்டு இருக்கும். அது பக்கத்தில் ஒருத்தன் சிரிச்சிட்டு இருப்பான். அவனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணதும் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் சிம்பிள் மாதிரி இருக்கும். அந்த ஸ்டிக்கர் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஆட் சிம்பிள் மாதிரி ஒன்று இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆல் ஸ்டிக்கர்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் புதுசான நிறைய ஸ்டிக்கர்ஸ் இருக்கும். அது வேணால் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரி, இது எனக்கு பத்தலை அப்படின்னு சொன்னீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா கெட் மோர் ஸ்டிக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். அது அப்ளிகேஷன் நினைக்கிறேன். நீங்கள் வேணால் ப்ரெஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த சைட் பார்த்தீங்கன்னா மை ஸ்டிக்கர்ஸ் சொல்லிட்டு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதெல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் இருக்கும். ஃபிஃப்த் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா QR கோட். இது இப்போ புதுசாக வாட்ஸ்அப்பில் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டை வந்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் சேட் பண்ணால் உங்கள் கான்டாக்டில் கன்ஃபார்ம் சேவ் ஆகிருக்கணும். அவன் சேவ் ஆகலைன்னா ஃபஸ்ட்டு அவன் நம்பரை சேவ் பண்ணி அப்படிலாம் நிறைய இது இருக்கும். இந்த QR கோட் மூலிமா ஈஸியாக உங்கள் ஃப்ரெண்டை கான்டாக்டில் சேவ் பண்ணாமலே ஈஸியாக கொண்டு வரலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா 3 dot பட்டன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் செட்டிங்ஸ் சொல்லிட்டு கீழே வரும். அதை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் இருக்கும். அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு QR கோட் மாதிரி இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்துடும் ஒரு QR கோட் மாதிரி வரும். அதில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டு வந்து ஸ்கேன் பண்ணனா ஈஸியாக உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்துடும். அது எப்படின்னா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்கேன் கோடுன்னு சொல்லிட்டு இப்படி திருப்பினதும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு இது மாதிரி ஸ்கேன் பண்ணுற மாதிரி வரும். நீங்கள் இந்த ஸ்கேன் உங்கள் ஃப்ரெண்டு வந்து இந்த ஸ்கேனர் வச்சுட்டு நீங்கள் வந்து அந்த கோடு வச்சுக்கணும். அப்படியே 2 பேரும் ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும். 6th டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா UPI பேமெண்ட். என்னடா அதுக்குள்ளே 6th டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்துட்டேன், 5th தானடா 5 தானடா சொல்லியிருந்தேன் அப்படின்னு கேட்பீங்க. ஏன்னா இது நிறைய பேர் ஃபோனுக்கு வந்திருக்காது. அதனால தான் இது எதுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஈஸியாக உங்கள் ஃப்ரெண்டு டு உங்கள் ஃப்ரெண்டு மணி ஈஸியாக ஷேர் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் கொண்டு வந்திருக்காங்க. இது எந்த லெவலுக்கு சேஃப்டின்னு எனக்கு தெரியல. எதுக்குன்னு சொல்கிறேன்னா இப்போது வாட்ஸ்அப்பில் நம்மளே நிறைய ஹேக்கிங் வீடியோஸ் போட்டிருக்கோம். ஹேக்கிங் வீடியோஸ் இல்லைங்க, ஹேக் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கோம். அதனால தான் நீங்கள் இது யூஸ் பண்ணுறது எனக்கு அவ்வளோவா சேஃப்டின்னு தெரியல. தெரிஞ்சு வச்சுக்கோங்க, யூஸ் பண்ணிக்காதீங்க. இது எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்டை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பின் மாதிரி இருக்கும். பின்னை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஈஸியாக உங்கள் ஃப்ரெண்டுக்கு மணியை ஷேர் பண்ணிக்கலாம். பட் இது ஆனால் நான் வேணான்னு தான் சொல்வேன். ஏன்னா இது வந்து சேஃபே இல்லை. அதனால் வேண்டாம். இந்த 5 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் என்னடா இது இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? சரி, சொன்னேன் அது வேணாம். சரி, இந்த 5 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்டுக்கும் இந்த மாதிரி 5 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷேரை போட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் அமைக்கி அதில் ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துவிடும். சரி, ஓகே, பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.